விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ராஜிக்கு ரஞ்சிதா மூலமாக ரேணுகா உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அதை உறுதியாக நம்பலை அப்படின்னு சொன்னாலுமே ஒருவேளை ரேணுகா போல் ஏதாச்சும் வேஷம் போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்களா, விஜய் மல்லி 2 பேரும் சேர்ந்து எதுவும் திட்டம் போடுறாங்களா, இல்லை அன்னபூர்ணி எதுவும் திட்டம் போடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. இருந்தாலுமே அவங்க மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போடுறாங்க. எனக்கு கதிரேசன் மூலமாக கிடைச்ச எல்லா டெண்டருமே அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இப்போ ராஜி ஒன்றுமே இல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இதை வச்சு கதிரேசன் கிட்ட டீல் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஏன்னா உன் பொண்ணு உயிரோட கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நீ எனக்கு என்ன கொடுப்ப, டெண்டர் கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரஞ்சிதா என்ன பண்ண போகிறாங்க, ஏன்னா இந்த ரஞ்சிதாவுக்குமே ராஜி மேலே ஒரு கோபம் இருக்க தான் செய்து. அவங்க எப்போதுமே அவங்களோட சொத்து பணம் அதை மட்டும் தான் நினைக்கிறாங்க. என்னோட வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் இப்போ விஜய் மல்லி 2 பேருமே கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கிறாங்க. மனோகர் மட்டும் தான் தனியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ராஜி ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு லேடியை அவங்க செட் பண்ணியிருக்கிறாங்க. சென்செக்ஸ் எடுக்கிறது போல் விஜயோட வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அவங்க ஒரு ஃபோட்டோவையுமே காமிக்கிறாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க, வீடியோ ஃபோட்டோ ஏதாச்சும் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ அந்த லேடியுமே இப்போ விஜயோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. விஜய் மல்லி அன்னபூர்ணி இப்படி யாருமே இல்லை. அங்கே மனோகர் ரேணுகா மட்டும் தான் இருக்கிறாங்க. இப்போ மனோகருமே இந்த விஷயங்கள் தெரியாமல் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ ரேணுகாவோட ரூமை ஓப்பன் பண்ணி அந்த லேடி பார்க்குறாங்க. சரியான சமயத்தில் விஜய் மல்லி 2 பேருமே வந்துடுறாங்க. ராஜியோட ஃபோனுமே ரிங் ஆகுது. இப்போ விஜய் அதை பார்க்குறாங்களா, பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, நிச்சயமாக கோவப்பட தான் செய்வாங்க. வசமாக அந்த லேடி சிக்க தான் போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ராஜி தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போகிறாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.